ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு 12 வீக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒன்று நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு ஸ்டடி பிளான் நான் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கேற்றாப்புல நம்ம ஒவ்வொரு என்ன சொல்கிறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன சொல்கிறது, மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி செக்ஷனாக போட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் செக்ஷனில் பாராஜம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற ஒன்று என்ன அப்படின்னா, மேம் எல்லா செக்ஷனையும் கிளியர் பண்ணிடுறோம் மேம், இங்கிலீஷ் தான் நாங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறோம், இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டெஃபினட்டாகவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை ஓவராலாக ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் செக்ஷன் அப்படிங்கிறத தனியாக பார்க்காம அதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸையுமே தனித்தனியாக எடுத்து நிறைய நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அது ஈஸியாக படும். எதுவுமே நமக்கு உண்மையாக சொல்லணும்னா வராது அப்படின்னு எதுவுமே நமக்கு ரியலாக சொல்லணும்னா எதுவுமே கிடையாது. இப்போ என்ன சொல்றது, இப்போ சில பேருக்கு மேக்ஸே வராதுன்னு ஆனால் டேபிள்ஸ் அட்லீஸ்ட் 1 to 10 தெரிஞ்சிருக்குமா? எப்படி அந்த 1 to 10 டேபிள் மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். 10க்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாது தான். பட் 1 to 10 அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அந்த 1 to 10ங்கிறது நிறைய அப்ளை பண்ணியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். அதே தான் இங்கிலீஷ்க்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வருதோ வரலையோ, நீங்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி நிறைய வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அதை ஈஸியாகவே புரியவும் வரும், நீங்களே அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒன்று வரல அப்படின்னா நீங்கள் அதை நிறைய வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதை நிறைய வாட்டி ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாகவே கண்டிப்பாக வந்துடும். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை நியூஸ் பேப்பர்லாம் வாங்கலை அப்படின்னா நியூஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. ஆல் இந்தியா ரேடியோட நியூஸ் வெப்சைட் இருக்குது, newsonair.com, அதை ரீட் பண்ணுங்கள். இல்லை இங்கிலீஷ் நாவல் ரீட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மூவிஸ் கூட பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆகும். அதை தாண்டி நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு டாபிக் இருக்கும், செக்ஷன் இருக்கும்ல, அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக சால்வ் பண்ணுங்கள். புரியாமல் தான் இருக்கும், பட் புரிஞ்சுக்க ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா 15வது ஒரு 11வது கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாராஜம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பாராஜம்பிள்ஸ். இந்த பாராஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது பேங்க் எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா அப்படி இல்லை. உங்களுடைய சிலபஸில், உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸில் பாராஜம்பிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், பாராஜம்பிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக பாராஜம்பிள்ஸ்னால் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பாராஜம்பிள்ஸ்னால் என்ன, அதோட பேசிக்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோவாக புரியும். ஓகேங்களா? எனவே நான் பாராஜம்பிள்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பேராகிராஃப் இருக்கும்ல, ஒரு பேராகிராஃப்னா அதில் ஏகப்பட்ட சென்டென்ஸ். இப்போ ஒரு ஸ்டோரியே எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குன்னா நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் ஆகி தான் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சென்டென்சஸ் எனக்கு சீக்வன்ஸாகவே இருக்கும். அந்த பேராகிராஃபில் இருக்க சென்டென்சஸை உங்களுக்கு ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு, எது செகண்ட் சென்டென்ஸு, அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது லாஸ்ட் சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் பாராஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஒரு பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்ஸஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கலைச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியஸ்ட் மார்க் ஸ்கோரிங் இது. நீங்கள் கரெக்ட் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, எது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, லாஸ்ட்லேருந்து எது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்போவுமே ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேபி கொஞ்சம் ஈஸியாக பேராகிராஃபாக இருந்ததுன்னா கீழே ஒரு 2 கொஸ்டினோட அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு பெரிய சென்டென்ஸ் நீங்களே இப்போ நியூஸ்லாம் ரெகுலராக ரீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும், முடிகிற மாதிரியே இருக்காது. எனக்கு இது மீனிங்கே புரியலன்னு நிறைய பேர் சொல்கிறது. ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸையே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸில் ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் பார்ட்டை லாஸ்ட் பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கழிச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா சென்டென்ஸ்
சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நிஜமா சொன்னோம்னா ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தே சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷனில் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஏபிசிடிஇன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் சென்டென்ஸ் டின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டியில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எதெல்லாம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ங்கிறது என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட பாராஜம்பிள்ஸை விட இன்னும் ஈஸி. ஆப்ஷன்ஸை வச்சு ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராஜம்பிள்ஸில் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் இருக்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸும் கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற சென்டென்சஸை சீக்வன்ஸாக கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் சென்டென்சஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் லாஸ்ட் சென்டென்ஸையும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வச்சுக்கோங்களேன். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஒவ்வொரு செக்மெண்டா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டும் லாஸ்ட் செக்மெண்ட்டும் கொடுத்துட்டு நடுவில் இருக்க செக்மெண்ட்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மினிமம் ரிமைனிங் இருக்கிற செக்மெண்ட்ஸை கண்டுபிடிங்க. இந்த மாதிரிலாம் அவங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஜென்ரலாகவே இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹெட்லைன் மாதிரி இருக்கும். ஓகே, இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒன்று இப்போ கொரோனா அப்படின்னா இந்த கொரோனானா ஃபர்ஸ்ட் என்னது அந்த மாதிரியாவது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஹெட்லைன் மாதிரி இருக்காது. உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், அது சம்டைம்ஸ் ஹெட்லைன் மாதிரி இருக்கும், பட் மேக்ஸிமம் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இப்போ கொரோனா பற்றி இப்போ என்ன சொல்கிறது, கொரோனாவுடைய ரெக்கவரி பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த கொரோனாவை பற்றி ஏதோ ஒன்று கொரோனாவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இல்லைனா அதை பற்றின இப்போ ஒரு என்ன ஹெட்லைன் இருக்கும், இப்போ ஹெட்லைன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெட்லைன் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு தொடக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பார்த்தாலே தெரியும். இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, லைக் என்ன சொல்கிறது, இதை கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கண்டினியூடு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதை பற்றின ஒரு நெக்ஸ்ட் அதோட ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறாங்க. இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்களேன், அதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது இப்போ கொரோனா வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, டிசம்பர் 2019 ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் அது மோஸ்ட்லி மிடில் தான் வரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஹீ, ஷீ, இட், தே. இப்போ ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது அந்த ஹீ, ஷீன்னு ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லியிருந்தா தான் நெக்ஸ்ட் அதை பற்றி ஹீனோ, இட்டுனோ, தேனோ சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சில டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி ஒரு முடிவடைகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆரல்ஸ் இப்போ கொரோனா பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கொரோனாலே என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவில் கொரோனாவுடைய லைக் என்ன நார்மல் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்ட்ரெயின் தான் நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் இருந்தது. கரெக்டாக இப்போ அதை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. முடிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்த வேரியண்ட்டை பற்றி சொல்லி முடிக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, நெக்ஸ்ட் கடைசியில் முடிக்கும் போது அது ரிலேட்டடாகவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா இன்ட்ரடக்ஷனாக இருக்கும், அது கொஞ்சம் விரிவானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து மிடில் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹீ, ஷீ, இட் ப்ரோனவுன்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி சில க்ளூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன்ங்கிறது முடிவடைகிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அது பற்றின கொஞ்சம் அடுத்த ரிலேட்டட், அது கரெக்டாக அதை பற்றி இல்லாமல் கொஞ்சம் ரிலேட்டடாக வேறு விஷயமா முடிக்கவும் செய்யலாம். இதுதான் நீங்கள் டிப்ஸாக வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன கொடுத்துருக்காங்க, as this trend continued. நீங்கள் அந்த சீக்வன்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, எப்படியே பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா நிறைய ரீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமாகும். இல்லை ஹவு டு ரீட் ஃபாஸ்ட்லி அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே அவ்வளோ வீடியோஸ் வரும். அதை கூட நீங்கள் பார்த்து டிப்ஸ் அதில் நிறுத்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீட் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபாஸ்ட் ரீடிங். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as a trend continued across various, நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஃபைன், நானே ஒன்ஸ் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க? as a trend continued across various school boards, 100% cut-off stopped. Raising eyebrows, now cut-offs even so beyond 100% அப்படின்னு இருக்கு. சம்திங் ஸ்கூல் கட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்றுக்கு போகலாம். ஸோ when CBSE gave us many 16 marks in the class 12th maths exam in 2016, students with 77 maybe ended up getting 93 marks. This is not only unjust to the truly distinguished students, but can hurt more average students as well, giving them false sense of academic growth. Okay, something like CBSE ல வந்துட்டு CBSE marks ஓட cut off something அது ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. This policy means that upon complaints that a question paper is too difficult, the board recommends extra marks for examinees அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன நமக்கு தெரியுதுன்னா, சம்திங் அரௌண்ட், அதாவது CBSE ஸ்கூல்ஸில் நடக்கிற அந்த மார்க்ஸ் கட் ஆஃப் பற்றி ஏதோ பேசுகிறாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க ஏதோ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்குது. அதை பற்றி பேசிட்டு வராங்கிறது நமக்கு வேகா புரிய வருது. ஓகேயா? நெக்ஸ்ட், in 2011 in Delhi University college sparked a major outcry when it set a 100% cut off for a கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் 100% கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல வராங்க. இது இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நம்ம ரிமைனிங் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக 2011 டெல்லி யூனிவர்சிட்டி காலேஜ் வந்துட்டு sparked a major outcry when it set a 100% cut off for a course. அதாவது நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 12th ஒரு 100% கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வைக்கலாம். வாட் ப்ராமிசஸ் welcome relief from this unsustainably feverish trend is okay, CBSE and other school boards effort to end marks moderation policy which has inflated board exam results without corresponding gain in learning அப்படினு இருக்கு. ஓகே, ஓகே, ஃபைன், ஃபைன். ஓகே, ஸோ அதை வச்சு அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மார்க் மாடரேஷன் பாலிசி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதனால லேர்னிங்கில் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், பட் த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எக்ஸ்பிளைன்ட் திஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹவு த நம்பர் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் class 12 students with more than 95% mark had risen dramatically over the ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க அந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கட் ஆஃப் வைக்கிறனால தான் லைக் என்ன சொல்கிறது, அந்த யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஸ்சியில் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால 95% மேலே நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து நமக்கு புரியுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கட் ஆஃப் வந்துட்டு 100% எடுத்தால் தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறது. ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு டியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே புரியுது. ஓகேங்களா? வேறு எதுவுமே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, ஏதோ பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கிறதான் தெரியுது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், ஆஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது, சோன்னு ஆரம்பிக்குது, திஸ் பாலிசி மீன்ஸ் தட். திஸ் பாலிசினா ஏதோ ஒரு பாலிசி, ஆல்ரெடி நம்ம பாலிசிங்கிற வேர்டு எங்கே பார்த்துருக்கோங்கிறது டக்குன்னு ஞாபகம் வரணும். நான் உங்களுக்கு சொன்ன மார்க்ஸ் மாடரேஷன் பாலிசின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க அது. ஸோ இது எல்லாமே இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாகவே என்ன சொல்கிறது, டி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாகவே இருக்குது. கரெக்டாக? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரீட் பண்ணும்போதே வேறு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி காலேஜை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லி யூனிவர்சிட்டி காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி கட் ஆஃப் வச்சனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியே ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ல பாருங்களேன், பட் த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எக்ஸ்பிளைன்டு. அதாவது ஒரு பெரிய ஒரு கூச்சல் குழப்பத்தை, அவுட் கிரை அப்படிங்கிறது ஒரு கூச்சல் குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டியில் இருக்கிற இது, அதாவது 100% கட் ஆஃப் அந்த கோர்ஸ்க்கு அவங்க வச்சதுனால தான் இது ஒரு பெரிய பிரச்சனையே உருவாச்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி ஒரு கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட். பட் அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த கான்டெக்ட் ஆஃப் ஹவு அதாவது இந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸோட இந்த கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த 95% ஆஃப் மார்க்ஸ் வந்து 95% மார்க்ஸ் மேல் எடுக்கிறது வந்து அதிகமாக ஆயிருக்கு. நாங்கள் இந்த மாதிரி கட் ஆஃப் செட் பண்ணியிருக்கிறனாலங்கிற மாதிரி அவர் ஒரு அதுக்கு ஏத்தாப்புல இதனால ஒன்றும் பெரிய இது பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் நிறைய நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய மார்க்ஸ் இம்ப்ரூவும் ஆகியிருக்கு, அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாகவே இதில் நமக்கு புரியுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எஃப் ஆகத்தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டாப் ரைசிங் ஐப்ரோஸ் ஆஃப் கட் ஆஃப்ஸ் ஈவன் ஸோ பியாண்ட் 100%. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A statement பாருங்களேன். As this trend continued across various school boards, 100% cutoff stopped raising eyebrows. No cutoffs even soared beyond 100% அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. B பாருங்க. So when CBSE gave us many as 16 extra marks in the class 12th exam. Okay, fine ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்க்கு அடுத்தது ரிலேட்டடாக வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் 100% மார்க் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் நமக்கு இப்போ 100% மார்க் தானே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்படியே கண்ணை உயர்த்தி இந்த ஐப்ரோவை உயர்த்தி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, புருவத்தை உயர்த்தி பார்க்குற அளவுக்கு 100% எல்லாம் இப்போ இல்லை, அதுக்கு மேலேயே போயிட்டுருக்கு, 100%க்கு மேலேயே போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே எஃப்க்கு அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ ஆகத்தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே so when CBSE gave us many X16, okay, there's not only unjust to the ruly distinction, okay, இந்த மாதிரி இருக்கு. What promises welcome relief from this unsystem. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ட்ரெண்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியில் பார்த்தீங்கன்னா திஸ் பாலிசின்னு ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னல பாலிசியை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்டேட்மெண்ட்டில் தான் மார்க்ஸ் மாடரேஷன் பாலிசிங்கிற ஒன்றை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் அந்த ட்ரெண்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த ட்ரெண்டை பற்றி திருப்பி ஆரம்பிக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஸ்டேட்மெண்ட் தான். வாட் ப்ராமிசஸ் வெல்கம் ரிலீஃப் ஃப்ரம் திஸ் அன்சஸ்டைனபிள் feverish trend is CBSE and other school boards effort end the marks moderation policy which has inflated board exam results without corresponding gain in learning அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து எது நம்மளை கொஞ்சம் வெளியில் வர வைக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த மார்க்ஸ் மாடரேஷன் பாலிசின்னு ஒன்று வச்சுருந்தாங்களோ அதை எண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எண்ட் பண்ணுறதுக்கு அதை நிறுத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து இதுலேருந்து நமக்கு வெளியில் வர்றதுக்கு இந்த மார்க் மாடரேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று வைக்கிறது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாகவே ஈங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஈயோடைய கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாகவே சி தான் வரும். ஏன்னா நமக்கே புரியுது நெக்ஸ்ட் திஸ் பாலிசின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே ஈ எடுத்தது கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட் ஒரு லிங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. கரெக்டாக? Okay, this policy means that upon complaints, the question paper is too difficult, the board recommends extra marks for அந்த பாலிசி என்னங்கிறது சொல்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா மார்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாலிசியை தான் அவங்க என் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி என்னங்கிறத அடுத்தது சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இது கண்டிப்பாக சி ஸ்டேட்மெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது பி மட்டும்தான். ஸோ ஆப்வியஸாக பி தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரப்போது நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ when CBSE gave us many 16 extra marks in the class 12th maths exam in 2016, students with 77 may have ended up getting 93 marks. This is not only unjust to the truly distinguished student, but it can hurt more average students as well by giving them a false sense of academic worth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த பாலிசியில் என்ன பாலிசின்னா என்ன சொன்னாங்க, ஒரு மார்க் மாடரேஷன் பாலிசி. அதாவது வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்னா நிறைய மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 66 என்ன சொல்கிறதுனா சிபிஎஸ்இ 2016 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வித் 77 may have 77 மார்க் எடுத்திருந்தவங்க கூட இதனால் 93 மார்க் எடுக்க முடிஞ்சிருந்தது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 16 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால இது 77 மார்க் எடுத்தவங்க கூட 93 மார்க் எடுக்க முடிஞ்சுது. அதனால என்ன சொல்கிறது இந்த ட்ரெண்ட் வந்துட்டு லைக் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது இதனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஓகே நமக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான் நிறைய மார்க் வந்துருவாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு ஃபால்ஸ்
ஹோப் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு அவன் நல்லா படிக்கலன்னா கூட அவனுக்கு நிறைய மார்க் வருது, இந்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டெஃபினட்டாகவே இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே புரியுது, ஒரு காலேஜில் 100% செட் பண்ணுறதுனால தான், ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண 100% மார்க் எடுக்கணும்னு செட் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம் வருது. அப்புறம் அதுக்கு அந்த ஒரு யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறதுனால அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வருது. கரெக்டாக? அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா AFA, அடுத்து அந்த ட்ரெண்டை பற்றி பேசுகிறாங்க. இந்த ட்ரெண்டு வந்துட்டு இப்போ அது மட்டும் இல்லை 100%க்கு மேலேயே போகிற மாதிரி இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது என்னென்னா இந்த மார்க் மாடரேஷன் பாலிசியை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்க் மாடரேஷன் பாலிசினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த மார்க் மாடரேஷன் பாலிசினால வந்த பிரச்சனை, அதனால இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன சொல்கிறது, அவன் கூட நிறைய நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கொஞ்சம் நிறைய வாட்டி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். பட் நிறைய வாட்டி ரீட் பண்ணுறதுக்குலாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் டைம் இருக்காது, நீங்கள் அதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டினுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, நீங்கள் தான் எஃபோர்ட்ஸ் போட்டு மீனிங்கை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த செகண்ட் கொஸ்டின் ஒன் டைம் ரீட் பண்ணிடுங்க. என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். If the vaccine does not indeed prove to be ready for large scale use, it will be a milestone in the fight against malaria அப்படின்னு இருக்கு. Okay, does indeed. Okay. Beginning next year, the World Health Organization will begin pilot test of the injectable malaria vaccine RTS or mosquitoes on 7,50,000 children aged 5 to 17 months in Ghana, Kenya and Malawi அப்படின்னு இருக்கு. Okay. Beginning next year. Okay. Any decision on wider use will be taken based on the results of the pilot test in the 3 countries அப்படின்னு இருக்கு. Okay. Okay, according to although the number of cases globally and in the African region came down by 21%, okay, the vaccine has been successfully put through phase 3 trial in which the drug is tested for safety and efficacy அப்படின்னு இருக்கு. Okay, according to WHO estimates, Africa accounted for 90% of these deaths and okay, fine friends. Okay. ஓகே, நீங்களாம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒன்றா தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மலேரியா வேக்சினை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பி ஆக தான் இருக்கணும். அதில் தான் வந்துட்டு பிகினிங் நெக்ஸ்ட் இயர் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வில் பிகின் பைலட் டெஸ்ட் ஆஃப் த இன்ஜெக்டபிள் மலேரியா வேக்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அதாவது அந்த மலேரியா வேக்சின்கான அந்த பைலட் டெஸ்ட் எல்லாமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் இயரில் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 7,50,000 சில்ட்ரன் மேலே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே புரியுது. ஏன்னா வேறு எதுவுமே இஃப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஏ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஃப் த வேக்சின். ஸோ எந்த வேக்சினை பற்றி சொல்கிறாங்க? கண்டிப்பாக இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. சி பாருங்கள், எனி டிசிஷன் ஆன் வைடர் யூஸ், எதோட யூஸ், அதுவும் கண்டிப்பாக இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. கரெக்டாக? ஆல்தோ த நம்பர் ஆஃப் கேசஸ் குளோபலி அண்ட் இந்த கேம் டவுன் பை எதை பற்றி பேசுகிறாங்க தெரியாது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது, தொடக்கமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் இ த வேக்சின் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி புட் த்ரூ, எந்த வேக்சின்? ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு புரியுற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா. கண்டிப்பாக அது இல்லை. அக்கார்டிங் டு ஹூ எஸ்டிமேட்ஸ், ஆஃப்ரிக்கா கவுண்டட் ஃபார் 90% ஆஃப் தீஸ் டெத்ஸ் இருக்கு. தீஸ் அப்படிங்கிறது போனோம்னா எந்த டெத்து, எதை பற்றி சொல்ல வராங்க? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ ஈஸியாக புரியுது, பி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது புரியுது. இப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி செகண்ட் கொஸ்டின், பி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே அதாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிகின் பைலட் டெஸ்ட் ஆஃப் வேக்சின் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேக்சின் ஹஸ் பீன், அதாவது 7,50,000 சில்ட்ரன் மேலே இதை போட போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சினை பற்றின ஒரு கண்டினியூட் இன்ஃபர்மேஷனா, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஈல இருக்கு பாருங்களேன். The vaccine has been successfully put through a phase 3 trial in which the drug is tested for safety and efficacy அப்படின்னு போட்டா, அதாவது இந்த வேக்சின் வந்து ஃபேஸ் 3 ட்ரையலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. அந்த இதில் வந்து இது சேஃப்டிக்கும் எஃபிஷியன்சியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ டெஃபினட்டாகவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பி ஆகத்தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் உங்களால் இதை அனலைஸ் பண்ண முடியுதா? ஓகே,
vaccine has been in decision on wider use will be taken based on the okay the vaccine does not prove to be ready for large scale, it will be a milestone okay அந்த மாதிரி fight against malaria அப்படினு இருக்கு. Any decision will be taken based on the results okay இந்த 3 countries அப்படினு இருக்கா. ஸோ இந்த 3 countries பற்றி ஏதாவது இருக்கா? ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எனி டிசிஷன் ஆன் வைடர் யூஸ், இதை வைடர் யூஸாக எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் த பைலட் டெஸ்ட் இன் 3 countries அப்படின்றது அந்த 3 countryங்கிறது ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். ஸோ சி அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the A statement பாருங்களேன், the vaccine does indeed prove to be ready for large scale use, will be a milestone in the fight against malaria அப்படின்னு இருக்கு. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா இது வைடர் யூஸ்க்கு விடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வேக்சின் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல்ல இது பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இயும் ரீட் பண்ணலாம். இந்த வேக்சின் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, although the number of cases globally and in the African region came down by 21%. ஓகே, ஐஎஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கு அடுத்தது எஃப் வரும் அப்படிங்கிறது தெரியுது. டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தெரியுது, கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏ வந்துடும். இந்த வேக்சின் வந்து ஏன்னா இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் என்ன சொல்கிறது நிறைய கண்ட்ரிஸ் இந்த அதாவது வைடர் யூஸ்க்கு இந்த 3 countryல வைக்கிற டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே இதுக்கு அடுத்தது ஏ ஸ்டேட்மெண்ட் தான் வர வேண்டும். ஓகேங்களா, ஏக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. இங்கே டெத் இவ்வளோ இருந்தது அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாகவே அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆகத்தான் இருக்க வேண்டும். டியோடைய கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எஃப் இருக்கு. அக்கார்டிங் டு ஹூ எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா accounted for 90%, 92% of these deaths. அதை பற்றி முடிக்கிறாங்க, இவ்வளோ டெத்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாகவே அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஃப் ஆகத்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணும். தீஸ் இதை பற்றி அதை பற்றின்லாம் சொன்னால் எதை பற்றி சொல்கிறாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக புரியும்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த தேர்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாக கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே இதோட கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் அதோட கரெக்ட் சீக்வன்ஸ் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ரிப்ளை பண்ணி இதோட கரெக்ட் சீக்வன்ஸை கண்டுபிடிங்க. நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத நான் கமெண்ட்ஸ்லேயே ரிவீல் பண்ணி நான் பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின், ஒரு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாகவே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கரெக்ட் ஆன்சர் ரிவீல் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு இப்போ நம்ம போடலாம். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்குன்னு சொன்னல, இப்போ அதில் ஒரு 2 கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நான் சொன்ன முன்னாடி ரொம்ப 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 ஈஸி. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நமக்கு அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதில் இருக்கிற கொஸ்டின் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, அந்த கொஸ்டின் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஸ்டின் பார்க்குறீங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா given below the sentences each of which has been divided into 5 parts out of which first part has been marked bold. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து நிறைய பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவங்க என்னென்னு சொல்லிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் போல்டு. நான் அதுதான் வந்து ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, போல்டில் கொடுத்துருக்காங்கன்னா each of the question is then followed by 5 options which gives the sequence of the rearranged parts. You choose the option which gives the correct sequence of the parts. If the sentence is already arranged with the correct sequence, it does not match any of the given sequence, mark E, that is none of the above as your answer. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான், அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அவங்க இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா. ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கீழே 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நன் ஆஃப் த அபவ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த A to Dயில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக எதுவுமே இல்லைனாலும் நன் ஆஃப் த அபவ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரே கரெக்டாக இருந்தாலும் அது ஆப்ஷனில் இல்லைனாலும் நம்ம நன் ஆஃப் த அபவ் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் உங்கள் கொஸ்டின்லேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, the first quarter GDP growth number, a contraction by 24%, was on expected lines and shows that Indian economy has slumped sharply due to the lockdown அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய அந்த ஜிடிபி க்ரோத் வந்துட்டு 24% கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே நமக்கு சொல்லுது நம்ம இந்தியன் எக்கானமி வந்துட்டு குறைஞ்சிருக்கு, ஸ்லம்ப்டு ஷார்ப்லி அப்படின்னா நல்லா கீழே போயிருக்கு இந்த லாக்டவுன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, it has been observed that with the economy moving from the stage of a total lockdown in April to a gradual opening of the windows in subsequent months, the movement from one stage to another did reflect in macro economic numbers such as the index of industrial production அப்படின்றிருக்கு. Next பார்த்தீங்கன்னா, but two basic factors will influence assumptions made. Okay, made on the growth prospects for the coming quarters. Okay, experts caution that while it is reasonable to assume that the unlock process will be positive for the economic sectors, there is no assurance that there will not be localized lockdowns. Okay, the first is the process of unlocking அப்படின்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதாவது நமக்கு வந்து அந்த எக்கானமிக் அதாவது ஜிடிபி க்ரோத் வந்து நல்லா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜிடிபி க்ரோத், ஸோ அந்த க்ரோத்தை பற்றி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்டேட்மெண்ட்னு நினைக்கிறேன். பி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்களேன். வாட் இஸ் த பி ஸ்டேட்மெண்ட்? But two basic factors would influence the assumptions being made on the growth prospects for the coming quarters அப்படின்னு இருக்குல்ல. But two basic factors would influence the assumptions being made on the growth prospects for the coming quarters அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அந்த டூ பேசிக் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் நீங்கள் பண்ணியிருக்க இந்த அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக டிங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த ஃபர்ஸ்ட் இஸ் டூ ஃபேக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அன்லாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும்? இட் இஸ் பீன் அப்சர்வ்ட் தட் த எக்கானமி மூவிங் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆஃப் டோட்டல் லாக்டவுன் இன் ஏப்ரல் டு அ கிராஜுவல். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெளிவாகவே புரிஞ்சுக்கும். கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்க அந்த ஜிடிபி க்ரோத் வந்துட்டு லைக் லாக்டவுன்னாலும் 24% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த க்ரோத் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த க்ரோத்தை பற்றி இருக்கிற இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட் டூ பேசிக் ஃபேக்டர்ஸ் would influence the assumptions being made on the growth prospects of the coming quarters அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாகவே பி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பியில் ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு அந்த கீழே இருக்குல்ல, கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது பியில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, பியில் ஆரம்பிக்கிற மாதிரி பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் தான் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். பிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது. த ஃபர்ஸ்ட் இஸ் அதாவது ரெண்டு ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அது ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாகவே டி அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். ஸோ பிடின்னு ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஏசி அப்படிங்கிறதா. ஸோ டெஃபினட்டாகவே பிடிஏசி தான் ஒரே ஆப்ஷனாக இருக்க முடியும். நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் டிக்கு அடுத்தது ஏ வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அன்லாக்கிங்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அந்த அன்லாக்கிங் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த லாக்டவுன் ப்ராசஸை பற்றி ஃபுல்லாகவே அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. இட் ஹஸ் பீன் அப்சர்வ்ட் தட் தி எக்கானமி மூவிங், அந்த லாக்டவுன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே என்னங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிங்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் காஷன் தட் while it is reasonable to assume that okay, it is reasonable to assume that unlock process will be positive for the economic sectors. There is no assurance that there will not be localized lockdowns அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? கம்ப்ளீட்டாகவே அந்த ஒரே ஒரு ஃபேக்டரை பற்றி அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ பிடிஏசி அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a respiratory infection like COVID-19 is spread by droplets expelled when an infected person causes cough, sneeze or speaks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் COVID-19 வந்து ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு காஃப் மூலமாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே டிஃபால்ட்டாக புரியுது என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, this is why maintaining a distance of nearly 2 meters or 6 feet is advised அப்படின்னு ஒன்று இருக்குது. It seems to be fine. Okay, the relatively bigger and heavier ones do not travel far or remain in the air. Okay, next one, now these droplets can be of varying sizes. Droplets sink to the ground or on objects அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ட்ராப்லெட்ஸ் பற்றி எது வேணாவும் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இந்த இது இருக்குது. கரெக்டாக? ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன். அதாவது அவங்க ட்ராப்லெட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராப்லெட்ஸ் பற்றியே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இந்த ட்ராப்லெட்ஸ்னால இருக்குன்றது நெக்ஸ்ட் ஏவுமே கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, பியுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ட்ராப்லெட் சிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பி ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், திஸ் ரிலேட்டிவ்லி பிக்கர் அண்ட் ஹெவியர் ஒன். ஸோ சைஸ் பற்றி ஏதோ அதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சி பாருங்கள், தீஸ் ட்ராப்லெட்ஸ் கேன் பி ஆஃப் வேரியிங் சைஸஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ராப்லெட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இது அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ராப்லெட்ஸ் கேன் பி ஆஃப் வேரியிங் சைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்லி அதுக்கு அடுத்தது அந்த சைஸ் பற்றின ஒரு லிங்க்டு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த பி ஸ்டேட்மெண்ட். ரிலேட்டிவ்லி பிக்கர் அண்ட் ஹெவியர் ஒன்ஸ் do not travel far or remain in the air. Okay, that is why maintaining a distance of nearly 2 meters. Next A போனீங்கன்னா 6 we advised these droplets sink to our objects on surfaces. Okay friends, so நமக்கு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாகவே சி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்டும் ஃபோர்த்தும் தான் சியில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ சிக்கு அடுத்தது நமக்கு டிஃபால்ட்டாகவே தெரியுது கண்டிப்பாக சிக்கு அடுத்தது நமக்கு பி தான் வந்தாகணும். ஸோ சிக்கு அடுத்தது பி இருக்கிற ஒரே ஆப்ஷன் சிபிஏடி தான். அந்த சிபிஏடியை நம்ம வரிசையாக சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக ஃப்ளோவாக வருது. ஸோ டெஃபினட்டாகவே சிபிஏடி அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதையும் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் என்னங்கிறது எனக்கு கண்டிப்பாகவே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டிஸ்பிளே கமெண்ட் பண்ணுறீங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நான் பின் பண்ணிவிடுவேன். பட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் என்னங்கிறத கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நமக்கு இந்த பேராஜம்பிள்ஸ் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு ப்ராக்டிஸ் பெய்டு பிடிஎஃப் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ முடிச்சோடனே நான் இது ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த பெய்ட் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ இன்னும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸில் நீங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இதில் லான்ச் ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு 490 தான் இந்த மண்டே வரைக்கும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டியூஸ்டேலேருந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்து 700 தான் இருக்க போகுது. ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு வைப்பேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் ப்ரைவேட் வீடியோவாக போட்டு நான் ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ எப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன். எப்படி பே பண்ணணும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வொக்காபுலரியில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாகவும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் அந்த பெய்ட் பிடிஎஃப்ல கொடுப்பேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.